பிக் பாஸ் வீட்டில் பொழுதுபோக்கு இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியே பார்ப்பாங்க. இங்கே வீட்டு இருக்கிற இந்த மன்றத்தில் வீட்டு இருக்கிற அண்ணன் ராஜு அவர்கள் பொழுதுபோக்கு பண்ணி தான் அந்த இதில் வெற்றி பெற்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அப்ப நான் ஒழுக்கமா இல்லையா? பொழுதுபோக்கு அம்சத்தை அதிகமாக கொடுத்தே வெற்றி பெற்றார். அதே போல போன சீசனில் கானா வினோத் அவர்கள் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு கொடுத்து தான் மக்கள் மனதில் இடம் பெற்றார். அதுபோல் ஃபன்னு இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா இந்த பிவி காமன் மேனே எடுக்கிறப்போ நீங்கள் ஏதாவது பொழுதுபோக்காக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அந்த சேத்துல போய் எல்லாம் உருண்டு உருண்டு என் தாயனும் கோயிலை காக்க வரதுட்டேன்னு சேத்த வாரி அடிச்சுக்கிறாங்க அவங்க மூஞ்சில. எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஒழுக்கம் விழுப்புரம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். திருக்குறளை நம்மளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா வெறும் ஒரே நிமிஷம் சார், பொழுதுபோக்கு மட்டுமே ஒருத்தரோட வளர்ச்சியையும் கண்டிப்பா தரல. இப்ப நானே நீங்க சொன்ன மாதிரி கேக்குறேன், ராஜுபாய் நீங்க உங்ககிட்ட வெறும் என்டர்டைன்மெண்ட் வச்சு மட்டும் தான் நீங்க மேல வந்தீங்களா?